என்னது? மூக்கரட்டை கீரை, சிறு குறிஞ்சான் பொடி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கருஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். சரிதானே? இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? விட்டுருவோம், அதை விட்டுருவோம். இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் யாராவது குறைச்சிருக்காங்களா? அப்படி இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. இதான் ஒரு பெரிய இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியாக இருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. சரியா இருக்கு? அப்படி யாருக்காவது நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நடத்திடலாம், இன்சுலின் நடத்திடலாம், இல்லை வெயிட்டையும் குறைச்சிடலாம், அப்படி யாருக்காவது குறைஞ்சிருந்தாலும் கால் பண்ணி பேசுங்க. நடைபயிற்சி மட்டும் பண்ணாதனால நல்லா கேட்டுடுங்க. சரியா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாதுன்னு டெய்லி வாக்கிங் போகிறாங்க இல்லை அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. டெய்லி நடைபயிற்சி மட்டும் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி கொடுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நம்ம ரைஸ் சாப்பிட்றதுனால தான், எப்படி ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படி ஒரு பெரிய மூட நம்பிக்கை. இப்போ அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க சொல்லுங்கள். எத்தனை பேர் மாத்திரை போட்டுட்ருக்காங்க சுகருக்கு? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நடத்திடலாம், இன்சுலினை நடத்திடலாம், வெயிட்டையும் குறைச்சிடலாம், தைராய்டு மாத்திரையை நடத்திடலாம், எல்லாம் நடத்திடலான்னு. அப்படி யாராவது நடத்தியிருக்காங்களா மாத்திரை? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால். சரியா? ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் மறந்துடாதுங்க. அடுத்து ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு. ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு. ஓகே. அடுத்தது உடல் பருமன். சரி, உடல் பருமன். அடுத்தது ரொம்ப முக்கியமானது பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை. இது எல்லாத்துக்கும், சுகர், ப்ரெஷருக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அது ஏன்னு சொல்லி தர போகிறேன். நான் சொல்லலை, அந்த புத்தகம் சொல்லுது. பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது முழுமையாக சரியாகும். இது முழுமையாக சரியாகணும். இது முழுமையாக சரியாகணும். குறையணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணாமல் மாத்திரையும் இன்சுலினும் நீங்கள் ஒழுங்காக போட்டாலும் சரி, டாக்டரை ஒழுங்காக மீட் பண்ணாலும் சரி, அடிக்கடி நீங்கள் ரத்தம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது. அப்படி நான் சொல்லலை, இந்த புத்தகம் சொல்லுது. ஏன்னா இதுதான் நமக்கு வில்லன் இதுதான். இந்த வில்லனை சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். முழுமையாக சரி பண்ணணுன்னா ஒரு ஹைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட், GOOD குட் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்துக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.